இந்த கம்பெனி பேர் அல்மசால். இது சவுதியில இருக்க ஒரு மெயின்டனன்ஸ் ஃபீல்டில வர ஒரு கம்பெனி. இவங்களுடைய மெட்ரோ ப்ராஜெக்ட் மெயின்டனன்ஸ் டிவிஷனுக்காக இந்த இமேஜில குடுத்திருக்க 20 வேலைகளுக்கு இப்ப ரெக்ரூட் பண்றோம். இதில கார்பெண்டர், பெயிண்டர், பிஎம்எஸ் ஆப்பரேட்டர், பிஎம்எஸ் டெக்னீஷியன், எலக்ட்ரானிக் டெக்னீஷியன், ஃபயர் அலார்ம் டெக்னீஷியன், மேக்ஸிமம் ஆப்பரேட்டர், டிஹெச் டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், மெக்கானிக்கல் டெக்னீஷியன், ஹெச்விஏசி டெக்னீஷியன், மெக்கானிக்கல் டெக்னீஷியன் அண்ட் பம்ப் டெக்னீஷியன், மல்டி டெக்னீஷியன். இப்ப நான் சொன்ன வேலைகள்ல எந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும், அந்தந்த வேலையில குறைஞ்சது ஒரு 2லேருந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். கார்பெண்டர், பெயிண்டர் வேலைய தவிர்த்து வேற எந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கும் ஐடிஐ இல்லன்னா டிப்ளமோ கம்பல்சரி படிச்சிருக்கணும். இந்த வேலைகளுக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும்ன்றது சைட்லயே குடுத்திருக்கும். இது 8 ஹவர் டியூட்டிக்கான சேலரி. அடுத்து மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் பம்ப் அண்ட் எலிவேட்டர் எஸ்கலேட்டர், மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் ஹெச்விஏசி அண்ட் எலக்ட்ரானிக் சூப்பர்வைசர் எஃப்ஏ அண்ட் பிஎம்எஸ், எஃப்எம் ஷிஃப்ட் சூப்பர்வைசர், எம்இபி என்ஜினியர், ஹெச்விஏசி. இப்போ நான் சொன்ன வேலைகளில் எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அந்தந்த வேலையில் குறைஞ்சது ஒரு 4 வருஷமாவது கல்ஃபில் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓவராலாக இந்த வேலைகளுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்ன்றது உங்களுக்கு இமேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த சேலரி எல்லாமே 8 ஹவர் டியூட்டிக்கான சேலரி. இது இல்லாமல் உங்களுக்கு ஓடி இருந்ததுன்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு சேலரி கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாள் லீவ் இருக்கும். அந்த லீவில் டியூட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனியாக உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓவராலாக கம்பெனியிலேருந்து தங்குறதுக்கு இடம், போகிற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. சாப்பாடு நம்ம சம்பளத்தில் பார்த்துக்கணும். ஏஜ் லிமிட் 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 45 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். ஈசிஆர் அண்ட் ஈசிஎன்ஆர் 2 பாஸ்போர்ட்டுமே எடுத்துக்கிறோம். கம்பெனியிலேருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா தான் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக வர 4ஆம் தேதி வியாழக்கிழமை திருச்சியில் வச்சு இன்டர்வியூ பண்ணுறோம். இந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ஈஸியாக இருக்குமா, ஆவரேஜாக இருக்குமா, டஃபாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கார்பெண்டர், பெயிண்டருக்கு இன்டர்வியூ செலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீதி இருக்கிற மல்டி டெக்னீஷியன் வரைக்கும் இருக்கிற கேட்டகரிக்கு இன்டர்வியூ செலெக்ஷன் ஆவரேஜாக இருக்கும். சூப்பர்வைசர் கேட்டகரி, என்ஜினியர் கேட்டகரிக்கு இன்டர்வியூ செலெக்ஷன் கொஞ்சம் டஃபாக இருக்கும். இந்த இமேஜில் கொடுத்துருக்க 20 வேலையில் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேனா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணுறதுக்கோ எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா மெடிக்கல் மட்டும் போட்டு கொடுத்தா போதும், நாங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணிடுவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளிநாட்டு வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.